ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட 309 days கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஐம் வெரி கிளாட், மகிழ்ச்சிங்க. ஸோ என்னோட சேனல் முன்னை பற்றி யோசிப்பீங்க ஒரு செல்ஃப் உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி அவங்க நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பதிவு, இம்பார்ட்டண்டான டாபிக் என்னென்னா ப்ளேபேக் சிங்கர், பின்னணி பாடகர், ஸோ பின்னணி பாடகி. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதர்களும் அவங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கிட்டு அந்த அந்த விஷயத்தை நாம் கடைபிடிச்சி அதில் டெவலப் அடைஞ்சு வளர்ச்சி அடைஞ்சு அந்த பாதையை பிடிச்சி போயிட்டே இருக்கணும். யாருக்காகவும் எதற்காகவும் நாம் நம்மளை என்ன பண்ணிடக்கூடாது, பிடிச்ச விஷயத்த பண்ணாமல் போயிடக்கூடாது. ட்ரை பண்ணணும், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ட்ரை. ஸோ முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக நம்ம வெற்றி அடையலாம். ஸோ ஒரு ப்ளேபேக் சிங்கர், பின்னணி பாடகர், பின்னணி பாடகி, ஸோ இவங்களாம் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் நிறைய பேர் சொல்லலாங்க. ஜானகி அம்மாள். ஸோ நான் 48,000 பாடல்கள் பாடியிருக்காங்க சிங்கர்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா 16 லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரியும். ஸோ எல்லா மொழிகள்லையும் எல்லா லாங்குவேஜ்லேயும் பார்த்திங்கன்னா பாடியிருக்காங்க. என்றென்றும் அவங்க நம்மளோட இதயத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. உண்மையாக இல்லைங்களா? அவங்க இருந்தும் சரி, இப்போ அவங்க மறைந்தார், அவங்க இல்லாதப்பையும் சரி, என்றென்றும் மக்கள் மனதில் பார்த்திங்கன்னா அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. இருந்தும் வாழ்ந்தும் சென்றும் இல்லாமல் ஒரு சாதனை படிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. ப்ளேபேக் சிங்கர், பின்னணி பாடகி யாருன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வர்றது ஜானகி அம்மா, செகண்ட் சுசிலா அம்மா. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர், சீனிவாஸ் சார். ஸோ நிறைய ப்ளேபேக் சிங்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. செலிப்ரிட்டிஸ் இவங்களாம் பார்த்திங்கன்னா நாம் அவங்கள ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு நமக்கான திறமைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை எக்ஸ்போஸ் பண்ணணும். உடனடியாக அதை எக்ஸ்போஸ் பண்ணி நாம் அந்த பாதையை பிடிச்சி போயிட்டே இருக்கணும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது நல்லா பாட்டு பாடுறவங்க, கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு திறமைகள் கண்டிப்பாக இருக்கும். உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்குன்றது நீங்கள் தான் அனலைஸ் பண்ணணும். ஸோ என்னோடய சேனலை முன்னை பற்றி யோசி, திங்கப்படுவது செல்ஃப். உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்குன்றத அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ படிப்பு ஸ்டடீஸில் சில பேர் டேலண்டாக இருப்பாங்க, சில பேர் பாட்டு பாடுறதுல டேலண்டாக இருப்பாங்க சிங்கர், சில பேர் டான்ஸ் ஆடுறதுல டேலண்டாக இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கோ அந்த லைனில் தேர்ந்தெடுத்து, ஸ்போர்ட்ஸ் சில பேர் ஸ்போர்ட்ஸ் டாக்டர் ஆகும், வாட் எவர் இட் இஸ், குக்கிங் டிபார்ட்மெண்ட், ஸோ பியூட்டிஷியன், ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் நிறைய துறைகளில் நம்ம சாதனை புரியறதுக்கு பெண்கள் ரெடியாக இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் சேனல் ஆரம்பித்ததுக்கு கேர்ள்ஸ்க்காக தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் தான் பாய்ஸ்க்குங்க. ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு திறமை இருந்ததுன்னா அதை எக்ஸ்போஸ் பண்ணுங்கள், உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் ஹெசிடேஷன், தயக்கன்றது உங்களுடைய விஷயத்தில் இருக்கவே கூடாது. அதை வெளிப்படுத்தி உங்கள் திறமையை வெளியில் கொண்டு வாங்க. உனக்குள்ள ஒரு சக்தி இருக்குது, அதை உசுப்பிட வழிபாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ உங்கள்கிட்ட ஒரு திறமை இருக்குது, அதை வெளியில் கொண்டு வாங்க. எல்லோரும் சாதனை புரியணும். இருந்தும் வாழ்ந்தும் சென்றோம் இல்லாமல் ஒரு சாதனை புரியணும். உங்களுக்கு சொல்லுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய், செல்லுங்க காய்ஸ்.